a blessing day. The prophetic declaration word of God. ஏசாயா 37:31. நீங்கள் கீழே வேறுபற்றி மேலே கனிகளை கொடுப்பீர்கள். ரொம்ப நாளா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா அந்த ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இன்னும் நிலை வரப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்ட் ஆகிறது. ஸ்டாண்டர்ட் ஆகிறது ஒரு ஆசீர்வாதம். அங்கிட்டு அலைஞ்சு தெரிவது ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஊரா டிரான்ஸ்ஃபர் வாங்குறது ஆசீர்வாதம் இல்லை. ரொம்ப வருஷமா வாடகை வீட்டிலே இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதில் ஸ்டாண்டர்டுங்கிற விஷயத்தை சேர்க்கிறார். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் அந்த ஊரில் பிரபலமானதாக இருக்கும், ஒரு சொந்த வீடாக இருக்கும். உங்களோட ஊழியம் இந்த உலகத்தை நிறைத்து ஆசீர்வதிக்கும், திரளான எண்ணிக்கைகளை தொடும். அதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் பிளெஸிங். அன்று சொல்றாரு, உன் ஊழியம், உன் பிசினஸ், உன் வாழ்க்கை, உன் மகளுடைய திருமண காரியம், உன் மகனுடைய படிப்பு, வேலை, எல்லா காரியத்திலையும் நான் கீழே வேர் பற்றி அந்த வேரை ஆசீர்வதித்து மேலே கனிகளை கொடுக்க பண்ணுவேன். ஹேவ் எ பிளெஸிங் டே. காட் பிளஸ் யூ.